அமலேக்கியரோடு யுத்தம். அமலேக்கியர் வந்து ரெபிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறிய அடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்களில் அமலேக்கியர் முதலாவதாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். மேலும் அவன் அமலேக்கை பார்த்து, நான் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமலேக்கு முந்தி எழும்பினவன், ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான் என்றான். எண்ணாகமம் 24:20. அமலேக்கியர் வந்து ரெபிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேலர்கள் பலவீனமாக களைத்து போய் இருக்கிறார்கள். வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து தண்ணீர் இல்லாமல் தாகத்தோடு இருக்கிறார்கள். இவ்வாறு பலவீனமாக இருக்கும் இஸ்ரவேலரை அமலேக்கியர் பாளையத்தின் பின்புறமாக வந்து தாக்கி அவர்களுடைய பொருட்களை கொள்ளையடித்து செல்கிறார்கள். அமலேக்கியரின் கோழைத்தனமான காரியத்திற்காக தேவன் அவர்களை சங்காரம் பண்ணுகிறார். அமலேக்கியர் ஏசாவின் சந்ததியை சேர்ந்தவர்கள். ஏசா யாக்கோபை பகைத்தார். ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திரமாக ஆசீர்வாதத்தை அசட்டை செய்து அதை யாக்கோபுக்கு விற்று போட்டார். அவர்களுடைய தகப்பனாராகிய ஈசாக்கை யாக்கோபு வஞ்சித்து ஏசாவுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இதனால் ஏசாவுக்கு பூர்வ காலம் முதலாகவே யாக்கோபின் மீது பகை இருக்கிறது. அமலேக்கியர் ஏசாவின் சந்ததியை சேர்ந்தவர்கள். இப்போது ஏசாவின் சந்ததியாருக்கும் யாக்கோபின் சந்ததியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் பூர்வ பகை தொடர்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் இழைத்து விடாய்த்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாளையத்தில் பலவீனர் எல்லாம் பின்னால் வருகிறார்கள். அமலேக்கியரோ இஸ்ரவேல் புத்திரரின் பின் பாளையத்தில் உள்ள பலவீனரை வெட்டி போடுகிறார்கள். அவர்கள் இழைத்து விடாய்த்திருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை கொண்டு போடுகிறார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. உபாகமம் 25:17-18. இழைத்து விடாய்த்திருக்கிற இஸ்ரவேல் புத்திரரால் அமலேக்கியரின் பட்டயத்திற்கு தப்பிக்க முடியவில்லை. அவர்களால் அமலேக்கியருக்கு விரோதமாக எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணவும் முடியவில்லை. இஸ்ரவேல் புத்திரரால் தங்கள் ஜீவனை பாதுகாத்துக் கொள்ள தப்பித்தும் ஓட முடியவில்லை. இது அமலேக்கியர் மீது வந்த பெரும் பாவமாகவும் பழியாகவும் இருக்கிறது. அமலேக்கியர் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்போது அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் இஸ்ரவேல் புத்திரரின் பாளையங்களை பாதுகாக்கிறார். ஆனால் அமலேக்கியரோ தாங்கள் யாருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறோம் என்பது தெரியாமலேயே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன் என்று சொல்லுகிறார். பல அற்புதங்களை செய்வதற்கு தேவனுடைய கோல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கு தேவனுடைய கோல் யுத்தத்தில் வெற்றியை தருகிறது.
இந்த வசனத்தில்தான் யோசுவாவை பற்றி முதல் முறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அமலேக்கியருக்கு விரோதமான யுத்தத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்கு படைத்தளபதியாய் இருக்கிறார். மோசே மரித்து போன பின்பு யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை கானான் தேசத்திற்கு வழிநடத்த வேண்டும். அதற்கான பயிற்சிகளை மோசே இப்போதே யோசுவாவுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அமலேக்கிற்கு விரோதமான யுத்தத்தில் மோசேயும் யோசுவாவும் பங்கு பெறுகிறார்கள். அவர்கள் இருவரும் வெவ்வேறு ஸ்தலங்களில் வெவ்வேறு விதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். மோசே மலை உச்சியில் தேவனுடைய கோலை தன் கையில் பிடித்துக்கொண்டு நிற்கிறார். யோசுவா அமலேக்கையும் அவனுடைய ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே வெட்டி முறியடிக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்போது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறார். யோசுவா பட்டயத்தை பிடித்து அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். மோசேயின் கையில் உள்ள கோல் இஸ்ரவேல் புத்திரருக்கு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறது. மோசேயின் கையில் தேவனுடைய கோல் இருக்கிறது. அவர் அந்த கோலை தேவனுக்கு நேராக ஏறெடுக்கிறார். அவர் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிறார். அமலேக்கியருக்கு விரோதமாக நடைபெறுகிற இந்த யுத்தத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்கு ஜெயம் கிடைக்க வேண்டும் என்றும் அமலேக்கியர் முறியடிக்கப்பட வேண்டும் என்றும் மோசே கர்த்தருடைய சமூகத்திலே மன்றாடி ஜெபம் பண்ணுகிறார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணுகிறார். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறுகிறார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொள்கிறார்கள். மோசே தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொள்கிறான். ஊர் என்பவன் யூதா கோத்திரத்தான காலேபின் குமாரன். அவன் மோசேயோடும் ஆரோனோடும் நெருங்கிய தொடர்புடையவன். யோசபஸ் இவனை பற்றி எழுதும்போது இவன் மிரியாமின் கணவன் என்றும் மோசே ஆரோன் ஆகியோரின் மைத்துனன் என்றும் எழுதியிருக்கிறார். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொள்கிறார்கள். தன்னுடைய கரங்களினால் மோசே தேவனுடைய கோலை உயர பிடித்திருக்கும் போது இஸ்ரவேலர்கள் ஜெயம் பெறுகிறார்கள். மோசே தன் கையை தாழ்த்துகையில் இஸ்ரவேலர்கள் தோல்வியுறுகிறார்கள். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடிக்கிறார். ஆனாலும் யோசுவாவின் கைகள் அசந்து போயிற்று என்றும் எங்கும் சொல்லப்படவில்லை. ஆனால் மோசேயோ கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக தன்னுடைய கைகளை ஏறெடுத்திருக்கிறார். ஆனாலும் அவருடைய கைகள் அசந்து போயிற்று. நாம் இந்த உலகத்தில் பலவிதமான வேலைகளை செய்தாலும் ஆவிக்குரிய ஊழியத்தில் அதிகமான சோர்வுகளும் மிகுதியான அசதிகளும் வரும். ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் சீக்கிரத்தில் சோர்ந்து போவதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையினால் விசுவாசிகளாகிய நாம் சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஊழியம் செய்ய வேண்டும். அசந்து போகாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். மோசேயின் கையில் தேவனுடைய கோல் இருக்கிறது. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொள்கிறார்கள். தன்னுடைய கைகள் அசந்து போன போது மோசே தன் கையை தாழ விடுகிறார். அப்போது அமலேக்கு மேற்கொள்கிறான். மோசே தன் கையை தாழ விடும்போது இஸ்ரவேல் புத்திரரும் தாழ்ந்து போகிறார்கள். மோசே தன் கையை ஏறெடுக்கும் போது அவர் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். அவர் தன் கையை தாழ விடும்போது அவர் தன் ஜெபத்தில் அசந்து போகிறார். மோசே மலை உச்சியில் நிற்கிறார். அவருடைய கைகள் அசந்து போயிற்று. மோசையோடு கூட ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறி வந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் அசந்து போயிருக்கிற மோசேயின் கைகளை தாங்குகிறார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொள்வதை ஆரோனும் ஊரும் பார்க்கிறார்கள். அவர்கள் இருவரும் மோசேயின் கைகளை தாங்கி அவர் தன் கையை ஏறெடுப்பதற்கு ஆதரவாய் இருக்கிறார்கள். மோசேயின் கைகள் அசந்து போனபோது ஆரோனும் ஊரும் ஒரு கல்லை கொண்டு வந்து மோசேயின் கீழே வைக்கிறார்கள். மோசே அதன் மேல் உட்காருகிறார். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து மோசேயின் கைகளை தாங்குகிறார்கள். இவ்விதமாய் மோசேயின் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருக்கிறது. மோசேயால் மலை உச்சியில் நிற்கக்கூட முடியவில்லை. ஆரோனும் ஊரும் மோசேயை ஒரு கல்லின் மேல் உட்கார வைக்கிறார்கள். மோசே கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவதற்கு அவர்கள் இருவரும் உதவி செய்கிறார்கள். அவர்கள் அசந்து போய் இருக்கிற மோசேயின் கைகளை தாங்கி பிடித்துக் கொள்கிறார்கள். மோசே தேவனுடைய மனுஷன்.
ஆரோன் மோசேயின் சகோதரர். ஊர் என்பவன் மிரியாமின் கணவனாக இருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். மிரியாம் மோசேயின் சகோதரி. மோசேயும் ஆரோனும் ஊரும் ஒருவருக்கொருவர் உறவினர்களாக இருக்கிறார்கள். மோசே அவர்களுடைய உதவிகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். அவர்கள் இருவரும் அசந்து போயிருக்கிற மோசேயின் கைகளை தாங்கி பிடிக்கிறார்கள். இவ்விதமாக சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் மோசே தன் கைகளை ஏறெடுக்கிறார். அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணுகிற இஸ்ரவேல் புத்திரர் ஏறெடுக்கப்பட்டிருக்கிற மோசேயின் கைகளை பார்க்கிறார்கள். அவருடைய மனதிலே தெம்பும் உற்சாகமும் உண்டாயிற்று. யோசுவா இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அமலேக்கையும் அவனுடைய ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடிக்கிறார். மோசே மலையின் மீது உட்கார்ந்து தன்னுடைய கைகளை ஏறெடுக்கிறார். இந்த யுத்தத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஜெயம் உண்டாயிற்று. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கிறிஸ்துவானவரே நமக்கு யோசுவாவை போலவும் மோசேயை போலவும் இருக்கிறார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரருக்கு படை தளபதியாய் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாய் இருக்கிறார். நாம் மேற்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய போராட்டங்களில் கிறிஸ்துவானவர் நமக்காக போராடுகிறார். மோசே மலையின் மீது தன்னுடைய கைகளை ஏறெடுத்து கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே தம்முடைய பிதாவின் வலது பாரிசத்திலே அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதனால் நம்முடைய விசுவாசத்தில் நாம் தோற்று போகாமல் நிலைத்திருக்கிறோம். அமலேக்கியர் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ண வந்தார்கள். இந்த யுத்தத்திலே அமலேக்கியர் தோற்று போகிறார்கள். யோசுவா அவர்களை முறியடிக்கிறார். யோசுவாவோடு கூட இஸ்ரவேல் புத்திரர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் பயிற்சி பெற்ற யுத்த வீரர்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களிடத்தில் சரியான யுத்த ஆயுதங்களும் இல்லை. இஸ்ரவேல் ஜனத்தார் பல வருஷங்களாக எகிப்து தேசத்திலே அடிமை வேலை செய்தவர்கள். அவர்கள் முறுமுறுக்கும் சுபாவம் உள்ளவர்கள். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் இஸ்ரவேல் புத்திரரை இந்த யுத்தத்திலே பயன்படுத்துகிறார். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அமலேக்கியருக்கு விரோதமான யுத்தம் முடிவு பெறுகிறது. அப்போது மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிடுகிறார். யோசுவா அமலேக்கையும் அவருடைய ஜனங்களையும் பட்டய கரைக்கினாலே முறியடிக்கிறார். மோசே தனக்கு சொன்ன பிரகாரம் யோசுவா அமலேக்கியரோட யுத்தம் பண்ணுகிறார். இந்த யுத்தத்தில் யோசுவாவின் பங்கு மிகவும் பெரியது. யோசுவா அமலேக்கியரை முறியடித்ததற்காக மோசே அவருக்கு ஒரு வெற்றி தூணை நிறுத்தவில்லை. மோசே யோசுவாவுக்கு பதக்கங்களையோ பரிசுகளையோ கொடுத்து அவரை கனம் பண்ணவில்லை. மோசே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை கனம் பண்ணுகிறார். அந்த பலிபீடத்திற்கு யெகோவா நிசி என்று பெயரிடுகிறார். யெகோவா நிசி என்னும் பெயருக்கு கர்த்தர் நமது ஜெயக்கொடி என்று பொருள். மோசே மலையின் உச்சியில் கர்த்தருடைய கோலை உயர்த்துகிறார். கர்த்தருடைய கோல் அவருடைய ஜெயக்கொடியாக இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்போது கர்த்தர் தம்முடைய ஜெயக்கொடியை உயர்த்துகிறார். இதனால் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஜெயம் உண்டாயிற்று. யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். யுத்தம் பண்ணுகிற களத்தில் கர்த்தருடைய பிரசன்னமும் அவருடைய வல்லமையும் வெளிப்படுகிறது. கர்த்தர் ஜெயக்கொடியாக அவர்கள் மத்தியிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் அமலேக்கியரின் பலத்தையும் அவர்களுடைய யுத்த ஆயுதங்களையும் நோக்கி பார்க்காமல் தங்கள் ஜெயக்கொடியாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அமலேக்கியருக்கு விரோதமான யுத்தத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்கு ஜெயம் உண்டாயிற்று. இந்த ஜெயம் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய சுய பலத்தினாலோ சுய பராக்கிரமத்தினாலோ உண்டாகவில்லை. கர்த்தருடைய வல்லமையினாலேயே இஸ்ரவேல் புத்திரருக்கு ஜெயமும் அமலேக்கியருக்கு தோல்வியும் உண்டாயிற்று. மோசே கர்த்தரை கனம் பண்ணுகிறார். அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிடுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்போது அவர்கள் கர்த்தருடைய ஜெயக்கொடியை நோக்கி பார்த்து கர்த்தர் தங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் என்று நம்பி யுத்த களத்திலே சிதறி போகாமல் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய வல்லமை இஸ்ரவேல் புத்திரரை ஒரே சேனையாக கூட்டிச் சேர்த்திருக்கிறது. கர்த்தர் அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிய இந்த சம்பவத்தை இஸ்ரவேல் புத்திரருடைய பின் சந்ததியாருக்கும் அறிவிக்க வேண்டும். இதற்காக கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு
நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். மோசே எழுதும் புஸ்தகம் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். மோசே இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற செய்தியை யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசிக்க வேண்டும். தான் கேட்டதை யோசுவா இஸ்ரவேலின் பின் சந்ததியாருக்கு அறிவிக்க வேண்டும். மோசே இஸ்ரவேல் புத்திரரின் சரித்திரத்தை எழுத ஆரம்பிக்கிறார். அவர்களுடைய அன்றாட நாளாகமத்தை மோசே ஒரு புஸ்தகத்தில் எழுதுகிறார். இஸ்ரவேல் புத்திரரின் புஸ்தகத்தின் சரித்திரத்தை பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய கட்டளையை கற்பலகைகளில் எழுதி அந்த பலகைகளை மோசேக்கு கொடுத்தார். அதன் பின்புதான் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரின் சரித்திரத்தை ஒரு புஸ்தகத்தில் எழுதுமாறு சொன்னார் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக யுத்தம் பண்ணுவார் என்பதை இஸ்ரவேல் புத்திரரின் பின் சந்ததியாரும் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் தங்கள் முற்பிதாக்களுக்கு செய்த நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் நினைவு கூற வேண்டும். கர்த்தர் அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவார். கர்த்தர் அமலேக்கியருக்கு கொடுக்கும் தண்டனை சவுலின் காலத்தில் ஓரளவு நிறைவேறிற்று. தாவீதின் ஆட்சி காலத்தில் கர்த்தர் அமலேக்கியரை மொத்தமாய் நாசம் பண்ணினார். அமலேக்கியருக்கு சர்வ நாசமும் சர்வ சங்காரமும் உண்டாயிற்று. இந்த சம்பவத்திற்கு பின்பு அமலேக்கியரை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. கர்த்தர் அமலேக்கியரை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு முற்றிலுமாய் நாசம் பண்ணுவதாக வாக்கு பண்ணுகிறார். அது வரையிலும் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் இருந்தபடியினால் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடைபெறுகிறது. அமலேக்கியரோடு இஸ்ரவேல் புத்திரர்கள் தொடர்ந்து யுத்தம் பண்ணி வந்திருக்கிறார்கள். யெகூத், பாராக், கிதியோன், சவுல், சாமுவேல், தாவீது, எசேக்கியாவின் நாளில் சிமியோனியர் ஆகியோர் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினார்கள். அமலேக்கியருக்கு விரோதமாக சொல்லப்படும் இந்த காரியங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் அமலேக்கியரோடு எக்காலத்திலும் உடன்படிக்கை பண்ணக்கூடாது என்பது கர்த்தருடைய சித்தம்.